بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கானத் அவ்வலு லைலத்தின் மின் ரமதான் சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன் வ குல்லிகத் அபுவாபுன் நார். ரமதானுடைய முதல் இரவு வந்து விட்டால் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தின் கதவை அடைக்கிறான். ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அதனுடைய வாசல் ரமதான் முடியும் வரை திறக்கப்படாது. வ ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னஹ், சொர்க்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். ஃபலம் யுக்லக் மின்ஹா பாபுன், அதனுடைய வாசல் எதுவும் அடைக்கப்படாது. வநாதா முனாதின், அழைப்பவர் அழைப்பார், ஒரு அழைப்பாளர் அழைப்பார், யா பாகியல் கைர், நன்மையை விரையக்கூடியவர்களே, நன்மையை விரைந்து செய்யக்கூடியவர்களே, அக்பில் அக்பில், முன்னேறுங்கள், விரைந்து செல்லுங்கள், முன்னேறி வாருங்கள். தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே, அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே, அல்லாஹுவை திக்ர் செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே, அல்லாஹ்விடத்திலே அழுது உங்களுடைய தேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே, அக்பில், முன்னேறுங்கள். இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள், இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள், இன்னும் திக்ர்களை அதிகப்படுத்துங்கள், இன்னும் குர்ஆனுடைய திலாவத்தை அதிகப்படுத்துங்கள். அக்பில், முன்னேறுங்கள். வயா பாகிய ஷர், தீமையிலே விரையக்கூடியவர்களே, அக்குஸர், மிகப்பெரிய மாதம், கண்ணியத்துக்குரிய மாதம், அருள் பொருந்திய மாதம், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம், லைலத்துல் கத்ருடைய இரவிலே. இவ்வளவு கண்ணியமிக்க மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள். அக்குஸிர், தொழுகைகளை விடுபவர்களே, தொழுகையிலே அலட்சியமானவர்களே, ஜமாஅத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுபவர்களே, குர்ஆனுடைய திலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே, குர்ஆனை மனனம் செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை விலக்கி வாழ்ந்தவர்களே, திக்ரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே, உள்ளத்தை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே, அக்குஸர், உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், நன்மையில் விரையுங்கள். ஏன்? வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். வதாலிக ஃபீ குல்லி லைலா, ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த 29 அல்லது 30 இரவுகளில் ஒரு இரவில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், வெற்றி வெற்றி. அதற்கு பிறகு தோல்வி கிடையாது, அதற்கு பிறகு கேவலம் கிடையாது, அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இழிவு கிடையாது. வெற்றி. தேடுங்கள், தேடுங்கள். ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் விடுதலை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு அளிப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமஹ், நாளை மறுமையிலே குர்ஆனும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும், அவனுக்கு பரிந்துரை செய்யும். அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் கூறும், யா அல்லாஹ், இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான், யா அல்லாஹ், இவனுடைய தூக்கத்திலிருந்து தடுத்துக் கொண்டு இந்த குர்ஆனை ஓதினான், என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள், பரிந்துரையை ஏற்றுக்கொள். ரமதான் கூறும், நோன்பு கூறும், யா அல்லாஹ், இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான், தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டான், என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும்.
லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபா, சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, யுகாலு லஹு அர்-ரையான், அந்த வாசல் அழைக்கப்படும் அர்-ரையான் என்று. யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமah, நோன்பாளிகள் அந்த ரையான் என்ற வாசலின் வழியாக உள்ளே நுழைவார்கள். லா யதுகுலு மஅஹும் அஹதுன் கைருஹும், அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசலிலே நுழைய முடியாது. அல்லாஹ் கேட்பான், ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே? ஃபயதுகுலூன மின்ஹு, அவர்கள் நுழைவார்கள். ஃபஇதா தகல ஆகிருஹும், அவர்களில் இறுதியானவர் நுழைந்து விட்டால் வாசல் அடைக்கப்படும். அதற்கு பிறகு வேறு யாரும் நுழைய முடியாது. அர்-ரையான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எவ்வளவோ சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தும், இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தும், பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தும், وَرَغِمَ أَنْفُ رَجُلٍ دَخَلَ عَلَيْهِ رَمَضَانَ فَانْسَلَخَ قَبْلَ أَنْ يُغْفَرَ لَهُ, நாசமாகட்டும் அவன், யாரை ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய மாதம் நன்மைகளை விரைந்து செய்யக்கூடிய மாதம், நன்மைகளை போட்டி போட்டு முன்னேறக்கூடிய மாதம். ஆனால் இந்த முஸ்லிம்களுக்கு எப்படி தெரியுமா? இது ஒரு ஓய்வின் மாதம், இது ஒரு ஓய்வின் மாதம், நல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒருபோதும் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருபோதும் அல்ல ஏதோ நோன்பும் தொழுகையும் மட்டும் இந்த மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அமல் அல்ல. ஒட்டுமொத்த இபாதத்தையும் இந்த மாதத்திலே விரைந்து செய்யக்கூடிய நாட்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருப்பவை. நோன்பு வச்சுட்டா எமலால தொழுகையும் இபாதத்தையும் திக்ரையும் குர்ஆனுடைய திலாவத்தையும் தவிர, அல்ஹம்துலில்லாஹ், அதுவே பெரிய வணக்க வழிபாடுகள் தான். அதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனால் சஹாபாக்களிடத்தில் இருந்த தன்மையை பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் அஸ்பஹ மின்கும் அல்-யௌம ஸாயிமா, இன்றைய தினத்திலே யார் நோன்பாளியாக எழுந்திருந்தார்கள்? قال أبو بكر رضي الله عنه أنا يا رسول الله, நான் அல்லாஹ்வுடைய தூதரே. فمن تبع منكم اليوم جنازة, இன்றைய தினத்திலே ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? قال أبو بكر أنا يا رسول الله, நான் அல்லாஹ்வுடைய தூதரே. فمن أطعم منكم اليوم مسكينا, இன்றைய தினத்திலே ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தவர் யார்? قال أبو بكر أنا يا رسول الله. فمن عاد منكم اليوم مريضا, ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவர் யார்? قال أبو بكر أنا يا رسول الله. سبحان الله رب العالمين. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாதிக்குரிய அத்துணை தன்மையையும் அபூபக்கரே நீ வைத்திருக்கிறாய், நீங்களும் சொர்க்கத்தில் இருப்பீர்கள், சொர்க்கவாதிதான். லா இலாஹ இல்லல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அவர்களின் சிறப்புகளை விவரிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கிறது. 8 வாசலின் வழியாகவும் தனித்தனியான கூட்டங்கள் அழைக்கப்படும். நோன்பின் வாசல் வழியாக நோன்பாளிகள், தொழுகையின் வாசல் வழியாக தொழுகையாளிகள்,
முஹம்மது ரசூலுடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 8 வாசலின் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா? 8 வாசலிலும் யாருடைய பெயராவது அழைக்கப்படுமா? நோன்பிலும் அவர் இருப்பார், தொழுகையிலும் இருப்பார், வணக்க வழிபாட்டின் அத்துணை வகைகளிலும் அவருடைய பெயர் இருக்கும். ஆம் அபூபக்கரே, உங்களுடைய பெயர் அழைக்கப்படும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பாளியாக இருந்தார்கள். ஆனால் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தார்கள். நோன்பாளியாக இருந்தார்கள். ஒரு மரீதை சந்தித்து நோய் விசாரித்தார்கள். நோன்பாளியாக இருந்தார்கள். ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தார்கள். வணக்க வழிபாடுகள் இவை எல்லாம். ஆனால் எமக்கு காலை சஹர் வைத்தால் தூக்கம். 10 மணி 9 மணிக்கு எழுந்திருப்போமா, ஆபீஸ் செல்லுவோமா, துஹருடைய தொழுகை, அதற்கு பிறகு தூக்கம். எழுவார், அசருக்கு அசர் தொழுவார், ஓய்வெடுப்பார், இஃப்தாருக்கு கிளம்புவார், இஃப்தாரை முடிப்பார், அதற்கு பிறகு தராவிகை தொழுவார், தூங்குவார், மறுநாள் படித்தார். வேறு எந்த வணக்க வழிபாடும் இருக்காது. ஓய்வின் மாதமாகத்தான் இந்த ரமதானை பயன்படுத்துவார். அல்லது என்றால் ரமதானுடைய இறுதி நாட்கள் வந்தால் ஷாப்பிங்குக்கு பயன்படுத்துவார். எதற்கு பயன்படுத்துவார்? பெருநாளைக்கு ஆடை எடுப்பதற்கு, குடும்பம் முழுவதற்கும் ஆடை எடுப்பதற்கு, இறுதி 10 அனைத்தையும் பயன்படுத்துவார். இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. இது பாருங்க எப்படி கழிந்தது நம்முடைய முன்னாள் ரமதான்கள். இந்த ரமதானையும் அப்படி கழிக்க வேண்டாம் கண்ணியத்துக்குரியவர்களை. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் வணக்க வழிபாட்டின் மாதமாக மாற்றுவோம், இபாதத்தின் மாதமாக மாற்றுவோம், தொழுகையின் மாதமாக மாற்றுவோம், நோன்பின் மாதமாக மாற்றுவோம், ஜிக்ரின் மாதமாக மாற்றுவோம், குர்ஆனின் மாதமாக மாற்றுவோம். எப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த வழிகள் அனைத்திலும், எல்லா இபாதத்துகளுடைய வழிகளிலும் அக்பில், முன்னேறுங்கள், முன்னேறி செல்லுங்கள். நாளை மறுமையிலே உங்களுடைய பெயரும் ரையானுடைய வாசலில் இருந்து அழைக்கப்படும். ஐன ஸாயிமூன், இந்த வார்த்தையை கேட்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த வாசலின் வழியாக உங்களுடைய பெயர் அழைக்கப்படும். இந்த ரமதானுடைய மாதத்தை இப்படி பயன்படுத்தினால், யார் ஓய்விற்காக, யார் உறக்கத்திற்காக, யார் உண்டு மகிழ்வதற்காக இந்த ரமதானை பயன்படுத்தி வீணடித்தார்களோ அவர்களை விட மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. மிகப்பெரிய அருள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய தேர்ந்தெடுப்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது போன்று. ஏன் ஏன் பசியை உணர்வதற்காகவா? இல்லை. ஏழைகளின் துன்பத்தை உணர்வதற்காகவா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அல்லாஹ் அதற்கு கடமையாக்கவில்லை. நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம் அதுவல்ல. அதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாவை அடைவதற்காக. தக்வா வலகத் வஸைனா அல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வஇய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். உங்களுடைய முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் செய்கின்ற அறிவுரை, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஸியத்தன் மினல்லாஹ். وعدنا رسول الله صلى الله عليه وسلم موعظة بليغة وجلت منها القلوب وذرفت منها العيون.
முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள். இரபால் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அறிவுரை செய்தார்கள். அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்கள் உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அச்சத்தால் அஞ்சி நடுங்கின. எங்கள் கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தன. லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது ஒரு பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று, இறுதி அறிவுரையை போன்று அந்த அறிவுரை இருந்தது. நாங்கள் கேட்டோம், ஃபௌசினா யா ரசூலல்லாஹ், அறிவுரை செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. ஊசிக்கும் பிதக்வல்லாஹ், முஹம்மது ரசூல் எமக்கு செய்யக்கூடிய அறிவுரை, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். முஆத் இப்னு ஜபல், அவுசினி யா ரசூலல்லாஹ், இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்ட், எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் முஆத். அபூ சயீத் அல் குத்ரி, அவுசினி யா ரசூலல்லாஹ், இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். முஹம்மது ரசூலுடைய அறிவுரை தக்வா. என்ன இது வார்த்தை? என்ன மஅனா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப், யா உபை மத் தக்வா, உமர் அவர்கள் கேட்டார்கள், உபையே தக்வா என்றால் என்ன? சுப்ஹானல்லாஹ். ஈமானை சுமந்தவர்கள், தக்வாவை சுமந்தவர்கள் தக்வாவின் உண்மையான விளக்கத்தை நோக்கி செல்லுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறீர்களா? ஆம் உபை. எப்படி நடப்பீர்கள்? ஆடையை உயர்த்தி கொண்டு எந்த இடத்தில் முள்ளையோ அந்த இடத்தில் பாதத்தை வைத்து செல்லுவேன். உமரே ரலியல்லாஹு அன்ஹு, ذاك التقوى, அதுதான் அல்லாஹ்வின் அச்சம், அதுதான் அல்லாஹ்வின் அச்சம். இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது இதை செய்தால் அல்லாஹ் பொருந்துவானா? இதை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவானா? இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்லாஹ் தடுத்ததா என்று உலகத்திலே நீங்கள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய எல்லா அம்சங்களிலும் அல்லாஹ்வுடைய கட்டளையையும் அல்லாஹ் தடுத்ததையும் விட்டு விலக்கி வாழ்ந்தால் நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை சுமப்பவர்கள், முத்தகீன்கள். வெற்றியாளர்களின் தன்மைகள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களை, அதை அடைவதற்காக அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை எமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுப்பானாக.